மத்திய பட்ஜெட் கூட்டாளிகளை சமாதானப்படுத்தும் பட்ஜெட் என ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த பட்ஜெட் குறித்து அரசியல் தலைவர்கள் விமர்சனம் முன்வைத்து வருகிறார்கள். பொதுவாக இந்த பட்ஜெட்டில் புதுவிதமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்று குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட் தொடர்பாக மத்திய அரசின் 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள், குறிப்பாக வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு இணங்க எந்தவித புதிய அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் வெளியாகவில்லை. இந்நிலையில் இந்த பட்ஜெட் தொடர்பாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட் என்பது கூட்டாளிகளை சமாதானப்படுத்தும் பட்ஜெட் மட்டுமே என்றும், அதை தவிர்த்து இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த அம்சமும் இல்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம் முன்வைத்திருக்கிறார். ஏஏ என அதானி அம்பானி குறிப்பிட்டு ராகுல் காந்தி இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். கூட்டாளிகளை சமாதானப்படுத்தும் பட்ஜெட் என்றும் ஏஏ என குறிப்பிட்டிருக்கிறார். ஏஏ என்பது அதானி அம்பானி குறிப்பிட்டு ராகுல் காந்தி இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பீகாரில் சாலைகள், மேம்பாலங்கள் அமைக்க 26,000 கோடியும், அதே போன்று ஆந்திராவுக்கு 15,000 கோடியும் சிறப்பு நிதியாக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தும் பட்ஜெட் இருப்பதாகவே எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். அதையொட்டியே ராகுல் காந்தியின் பதிவு என்பது கூட்டாளிகளை சமாதானப்படுத்தும் பட்ஜெட் என குறிப்பிட்டிருக்கிறார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வரி சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தான் இந்த அறிவிப்பு என்று காரணம் சொல்லப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரி சலுகை என்பது அறிவிக்கப்பட்டது. அதையொட்டி இந்த பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அதில் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட கருத்து என்பது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்து தான். ராகுல் காந்தி இந்த பட்ஜெட் தொடர்பாக கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதில் கூட்டாளிகளை சமாதானப்படுத்தும் பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் மத்திய அரசுடைய 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரையில் முழுக்க கூட்டாளிகளை சமாதானப்படுத்தும் பட்ஜெட் என்றும், சாதாரண இந்தியருக்கு எந்த பயனும் இந்த பட்ஜெட்டில் இல்லாமல் ஏஏக்கு நன்மை பயக்கும் பட்ஜெட்டாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏஏ என்பது பொதுவாக மோடியினுடைய கூட்டாளிகள் என்று ராகுல் காந்தியால் விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய நபர்களை குறிப்பிட்டு ஏஏக்கு பயனளிக்கக்கூடிய பட்ஜெட், கூட்டாளிகளை சமாதானப்படுத்தும் பட்ஜெட் என்று ராகுல் காந்தி மத்திய பட்ஜெட் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார். அதானி அம்பானி சமாதானப்படுத்தும் பட்ஜெட் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார்.